தமிழ்நாடு ஜமாஅத்துல்லா உலமா சபை ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய ஒன்றிய அரசின் வரலாற்று வன்மங்கள் என்கின்ற இந்த மாபெரும் கருத்தரங்கத்தின் தலைவர், பெருமதிப்பிற்குரிய இந்த சபையினுடைய தலைவர் மௌலானா காஜா மொய்தீன் ஆகவி அவர்களே, வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய மௌலானா ஷேக் மீரான் மிஸ்பாஹி அவர்களே, தொடக்க உரை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய இந்த அமைப்பினுடைய பொருளாளர் மரியாதைக்குரிய மௌலானா முஜிபுர் ரஹ்மான் மஸ்லஹி அவர்களே, நோக்க உரை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய இந்த அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய மௌலானா முனைவர் VS அன்வர் பாதுஷா உலவி அவர்களே, முன்னிலை வகித்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய வரலாற்று ஆய்வாளர் திவான் அவர்களே, ஜனாப் LKS முகமது மீரான் முஹிதீன் அவர்களே, அல்ஹஜ் டாக்டர் MKM ஷாபி அவர்களே, பேராசிரியர் அஷ்ரஃப் அலி அவர்களே, ஹல்லஜ் பொறியாளர் SK சையத் அகமது அவர்களே, சதகத்துல்லாப்பா கல்லூரியினுடைய தாளாளர் ஹல்லஜ் பத்ஹுர் ரபானி அவர்களே, சிறந்ததொரு கருத்துரை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு அருங்காட்சியகத்தினுடைய மேனாள் உதவி இயக்குனர், வரலாற்று பேராசிரியர், ஆய்வாளர், தொல்லியல் அறிஞர் முனைவர் J ராஜா முகமது அவர்களே, வாழ்த்துரை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய மேனாள் மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அப்துல்லா அவர்களே, நன்றியுரை ஆற்றியிருக்கின்ற இந்த அமைப்பினுடைய செயலாளர், மாவட்ட செயலாளர் மௌலானா ஜலீல் அகமது உஸ்மானி அவர்களே, இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கக்கூடிய கண்ணியமிக்க பெரியோர்களே, நண்பர்களே, தோழர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். எனக்கு அஸ்ஸலாம் சொல்லுவதற்கு கற்றுக் கொடுத்தது ஒரு 4 வயது குழந்தை. எங்கள் பள்ளியில் அந்த குழந்தையை சேர்க்கறதுக்காக அவங்க அம்மா கூப்பிட்டு வந்திருந்தாங்க. அந்த அம்மா வந்த உடனே சலாம் சொன்னாங்க. நான் வணக்கம்னு சொன்னேன். அவங்க கூட வந்த அந்த குழந்தை, அந்த குழந்தைக்கு தான் அட்மிஷனுக்காக வந்திருக்காங்க. அவங்க கூட வந்திருந்த அந்த குழந்தை சொல்லுது, ஐயையேன்னுச்சு. என்னன்னு கேட்டேன். எங்கள் அம்மா சலாம் சொன்னால் நீங்கள் அலைக்கும் சலாம் இல்லை சொல்லணும்னு சொல்லிச்சு. ஒரு 4 வயது குழந்தைக்கு ஒரு கண்ணியத்தோடு எதை பற்றியும் கவலைப்படாமல் தன் மனதில் இருப்பதை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றலை அந்த குழந்தை பெற்றிருந்தது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தந்தது. அந்த தாய் நான் ரொம்ப பாராட்டினேன். காரணம் என்னன்னா, சாதாரணமாக அப்பா அம்மா என்ன செய்வாங்கன்னா, ஆசிரியர் அவர்கிட்ட அப்படி பேசக்கூடாதுன்னு தடுப்பாங்க. ஆனால் இந்த செய்தியை அந்த குழந்தை சொன்ன போது அந்த தாய் அந்த குழந்தைய தடுக்கலை, கடிந்து கொள்ளலை. எனவே அந்த கண்ணியத்திற்கு சொந்தக்காரர்கள் இஸ்லாமியர்கள் என்பதுதான் என்னுடைய வாழ்க்கையிலே நான் அறிந்து கொண்ட அனுபவம். இன்று அந்த கண்ணியத்தை இந்த அவையிலே நான் பார்த்தேன். ஒழுக்க சீலர்களாக இங்க குழந்தை பருவ மாணவர்கள் இங்க இருந்தாங்க. அந்த தண்ணீர் கொடுப்பதற்கு, தேநீர் கொடுப்பதற்கு பெரியவர் ஒருவர் வழி நடத்துகிறார் என்றால் அவர் மேடை ஏறி கொடுத்துவிட்டு கீழே இறங்கும் வரை அந்த தட்டிலே அந்த நீரையோ மோரையோ வைத்துக்கொண்டு அந்த 10 அடி தூரத்தில் அப்படி அவர் எங்க நிற்க சொன்னாரோ அதே இடத்துல நிற்கிற அந்த கண்ணியம் இருக்கு பாருங்க. அது மிலிட்டரி டிசிப்ளின் இல்லை, அது அன்பினால் உருவாகக்கூடிய கண்ணியமிக்க வாழ்க்கை முறை. இந்த கண்ணியமிக்க வாழ்க்கை முறைதான் இஸ்லாம் என்பதைத்தான் நான் மக்களிடம் புரிய வைக்க வேண்டியது இருக்கிறது. என்னை பொறுத்தவரை இஸ்லாம் சமயத்தை சார்ந்தவர்களை பற்றி தவறாக பேசுகிறார்கள். இஸ்லாம் சமயத்தை எதிராக சில சட்டங்களை போடுகிறார்கள்
என்று மீண்டும் மீண்டும் பேசி ஒரு அச்சத்தை உருவாக்குவதில் எனக்கு உடன்பாடு இல்லை. அதனால்தான் ஷாகின் பார்க்கிலே அத்துணை பெண்கள் கூடியிருந்த போது கூட, இதே பாளையங்கோட்டைக்கு நான் அதே காலகட்டத்தில் வந்திருந்த போது, தமிழ்நாடு முழுக்க பல இடங்களுக்கு போன போது கூட நான் ஷாகின் பார்க்கு வரமாட்டேன்னு சொன்னேன். அவன் என்ன எதிர்பார்க்கிறானோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, எனக்கு அதில் உடன்பாடு இல்லைன்னு சொன்னேன். நான் அந்த மேடைகளில், கருத்தரங்கங்களில், பொதுக்கூட்டங்களில் பேசினேனே தவிர, அந்த நான் பேசின கூட்டங்களில் ரொம்ப தெளிவாக நான் என்ன இருந்தேன்னா, அதற்கு தலைமை வகிப்பவர் இஸ்லாத்தை பின்பற்றுபவராக இருக்கக்கூடாது என்பதிலே தெளிவாக இருந்தேன். நான் அந்த மேடைகளை ஒன்றை திரும்ப திரும்ப சொன்னதை இன்று மாண்புமிகு மேனாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் இன்று மேடையில் சொன்னது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நான் அந்த விஷயம் என்ன அவர்களிடம் அந்த மேடைகளை நான் சொன்னேன் என்று சொன்னால், இந்திய நாட்டு வரலாற்றில் வாஸ்கோட காமா இந்தியாவிற்கான வழியை ஐரோப்பியர்களுக்கு கண்டுபிடித்து தந்தார்கள் என்று ஒரு பதிவு இருக்கிறது. ஆனால் இந்திய நாட்டினுடைய இந்த நிலப்பரப்பில் அரபிக்கடல் இந்த பக்கம், வங்காள விரிகுடா அந்த பக்கம், இந்து மகாசமுத்திரம் இவற்றால் சூழப்பட்ட இந்த பகுதி, இந்த பக்கம் வடக்கே எடுத்துக்கிட்டீங்கன்னா மலையால் சூழப்பட்ட இந்த பகுதி, இந்த பகுதியில் பலரும் வந்திருக்கிறாங்க. வாஸ்கோட காமா தான் முதல்லலாம் ஒன்றும் கண்டுபிடிக்கல. இந்த ரூட்டை கண்டுபிடிச்சு வச்சவன் வந்தவன் எவ்வளவோ பேர் இருக்கிறான். ஆனால் வரலாற்றில் எப்படி பதிவு பண்ணியிருக்காங்கன்னா, வாஸ்கோட காமா ஐரோப்பியர்களுக்கு அவன் வந்தது கொள்ளையடிப்பதற்காக, வியாபாரம் செய்வதற்காக, ஒரு நோக்கத்திற்காக. ஐரோப்பாவில் இருந்த மன்னர்கள் அந்த காலத்தில் 15ஆம் நூற்றாண்டிலே இந்த மாதிரி பயணங்களுக்கு அனுப்பியது யாருன்னா, பேராசை பிடித்தவர்களும் கொள்ளையடிப்பவர்களும் தான். காரணம் என்னன்னா, படகுல போயிட்டாங்கன்னா உயிரோட வருவாங்களான்னு தெரியாது. அப்ப அவங்கள பிடிச்சி என்ன சொல்றதுன்னா, நீ போய் புதுசா இடத்தை கண்டுபிடி, நான் உனக்கு இவ்வளவு பணம் தர்றேன், இவ்வளவு சொத்து தர்றேன், இவ்வளவுதான் விஷயம். பணத்திற்காகவோ சொத்துக்காகவோ ஏதோ ஒன்றுக்காக ஆசைப்பட்டு வந்தவர்கள் தானே தவிர, புவியியல் ரீதியான ஆய்வு செய்வதற்கு டார்வின் எப்படி கிளம்பினாரோ டார்வின் போல கிடையாது. சார்லஸ் டார்வின் 6 வருஷம் பயணம் பண்ணியிருக்கிறார் படகுல. அது ஆய்வுக்கான, மக்கள் எல்லாம் ஒன்றுதான் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆய்வு தான் டார்வினுடைய ஆய்வு. நீ டிஎன்ஏ எல்லாம் பிரிக்க முடியாது. இந்த மேடையில் இருப்பவர்கள் என்னுடைய டிஎன்ஏ இவங்க டிஎன்ஏ எல்லாம் எடுத்தா ஒரே டிஎன்ஏவா இருக்கும். நீ எடுத்து பாருங்க. அதை சொன்னதுதான் சார்லஸ் டார்வின். எனவே டார்வின் படகுல போனதுக்கும் வாஸ்கோட காமா வந்ததற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அப்படி வாஸ்கோட காமா கோழிக்கோட்டை நெருங்குகின்ற போது கடலிலேயே மீனவர்கள் வாஸ்கோட காமாவை எதிர்த்து போரிட்டார்கள் என்று ஒரு பதிவு இருக்கிறது. கடல், நடுக்கடல்ல கால் வைக்கிறதுக்கு முன்னாடியே. அப்படி வாஸ்கோட காமாவை நான் சொல்வது 15ஆம் நூற்றாண்டு. வாஸ்கோட காமாவை நடுக்கடலிலே எதிர்த்து போரிட்ட அந்த மீனவர்கள் பின்பற்றிய சமயம் இஸ்லாம். நான் சொல்வது 15ஆம் நூற்றாண்டு. அவர்களை பிடித்து அவன் பல ஆயுதங்களோடு வந்திருக்கிறான், தயாரிப்போடு வந்திருக்கிறான். இவங்க சாதாரணமா மீன் பிடிக்கிறவங்க. எனவே எவ்வளவு எதிர்த்து போரிட முடியும்? ஆனால் ஒரு அந்நியன் என் நாட்டிற்குள் கால் வைக்க கூடாது என்பதில் தெளிவாக இருந்தாங்க. அவர்களை கொன்று குவித்து அவங்களுடைய கையை காலெல்லாம் வெட்டி தனியா எடுத்துக்கிட்டு வந்து ஜமோரியன் மன்னன் முன் வீசி எறிந்துதான் ஜமோரியன் மன்னனை அடிப்பணிய வைத்தான் என்பதுதான் வரலாறு. எனவே இதற்கு மேல் போய் நீ எல்லாம் எந்த நாட்டை சார்ந்தவன் சொல்றதோ, நீ எல்லாம் கிளம்பி அங்க போயிடு அப்படின்னு சொல்றதோ, அதெல்லாம் இங்க எடுபடுவதற்கு வாய்ப்பே கிடையாது. இந்திய நாட்டினுடைய வரலாற்று நிகழ்வுகள்ல, அரசியல் இயக்கங்கள்ல நீங்க எதை எடுத்து பார்த்தாலும், எந்த கட்சியை நீங்க எடுத்துக்கிட்டாலும், அந்த கட்சியினுடைய தலைமை பாத்திரம் வகுத்தவர்கள், அந்த கட்சியின் திட்டங்களை வகுத்தவர்கள், அந்த கட்சியினுடைய மிக முக்கியமான நிலைப்பாட்டை எடுக்கின்ற மாநாடுகளில் தலைமை தாங்கியவர்கள் பட்டியல் எடுத்தீங்கன்னா அங்கே ஒரு இஸ்லாமியர் இருப்பார். 1927 இந்தியாவிற்குள் வந்த ஹண்டர் கமிஷன்,
இந்த கமிஷன் 28 இந்தியாவுக்குள்ள கால் வைக்குது. அந்த கமிஷனை வெளியே போ, உன்னை நான் ஏற்க முடியாதுன்னு சொல்லி ஒரு போராட்டம். அந்த போராட்டத்திற்கு அழைப்பு கொடுத்தது மദ്രാஸ் மாகாணத்தில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ். அந்த இந்திய தேசிய காங்கிரஸுக்கு தலைமை தாங்கியவர் டாக்டர் ஏஎன் அன்சாரி. சைமன் கோபேக், ஹண்டர் இல்ல, மன்னிக்கணும், சைமன் கமிஷன். சைமன் கமிஷன் 1928 இந்தியாவுக்குள்ள வரும்பொழுது சைமனே வெளியே போ என்கின்ற அந்த முழக்கத்தை முன்வைத்த, அந்த மாநாட்டு தீர்மானத்தை நிறைவேற்றி அந்த மாநாட்டினுடைய தலைவராக இருந்தவர் டாக்டர் ஏஎன் அன்சாரி அவர்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முதல் கிளை, நான் சொல்றது 1920. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முதல் கிளை செயலாளர் இஸ்லாமியர், முதல் செயலாளர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, பின்னால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட். அதில் 2 மகத்தான தலைவர்கள், தோழர் சுந்தரையாவும் தோழர் சங்கரையாவும், தோழர் சீனிவாசராவும். தோழர் சுந்தரையாவையும் தோழர் சீனிவாசராவையும் அடையாளம் கண்டது யார் என்று கேட்டால் அமீர் ஹைதர் கான். பாரசீக மொழியும் ஆங்கிலமும் மட்டுமே தெரிந்த அமீர் ஹைதர் கான் சென்னைக்கு வருகிறார். அவருக்கு தமிழ் தெரியாது, வேற எந்த மொழியும் தெரியாது. அவர் சீனிவாசராவை கண்டுபிடிக்கிறதுக்காக வர்றார். இப்படி ஒரு இளைஞன் இருக்கிறான், அவரால் கண்டெடுக்கப்பட்டவர் தான் சீனிவாசராவ். கீழ்வெண்மணி போராட்டம், அடித்தால் திருப்பி அடின்னு சொன்ன சீனிவாசராவ், சவுக்கடிக்கு எதிராக, சாணிப்பாலுக்கு எதிராக நிமிர்ந்து நிற்க வைத்த, தோல்ல துண்டு போடக்கூடாதுன்னு சொன்ன இடத்துல தோல்ல துண்டு போட வைத்த. அதனாலதான் நீங்க தஞ்சாவூர் பக்கம் போனீங்கன்னா எல்லாரும் சிகப்பு துண்டு போட்டிருப்பாங்க. ஒரு கண்ணியத்தின் ஒரு அடையாளமாக. தோழர் சுந்தரையா தெலுங்கானா புரட்சியினுடைய வீரியமிக்க தலைவர். ஆக நீங்க வாஸ்கோடகாமா கால் வைக்கிறதுக்கு முன்னாடி தொடங்கி இன்றைக்கு தேதி வரைக்கும் இந்தியாவில் இருக்கிற எந்த அரசியல் கட்சியினுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தாலும் அதில் மிக முக்கிய பாத்திரம் வகித்தவர்கள் யாராக இருப்பாங்கன்னா நபிகளை பின்பற்றிய இஸ்லாத்தை சார்ந்தவர்கள் என்பதை யாராலும் மறுக்க முடியாது, எந்த கட்சியாலும் மறுக்க முடியாது. எனவே நம்மை பார்த்து அயலவர்கள் சொல்றதுக்கெல்லாம் எவனுக்கும் தகுதி இல்லை. அதனால அந்த கவலை நமக்கு தேவையில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. நான் இந்தியனாக இருக்கிறேன், எனக்கு இறையை மறுக்க எனக்கு உரிமை இருக்கிறது. இறையை மறுக்கிற என்னை ஜமயத்துல்லா சபை அழைத்து பேச வைத்திருக்கிறது. காரணம் என்னன்னா, அது அல்லாஹ் பார்த்துக்கிட்டோம் நினைச்சிட்டாங்க அவங்க. அது அல்லாஹ்க்கும் அவனுக்கு இருக்கிற பிரச்சனை, எனக்கும் அவனுக்கும் கிடையாது. ஜெங்கிஸ்கான் என்ற ஒரு நண்பர் எனக்கு சென்னை உண்டு. 44 வயசுல அவர் இறந்து விட்டார். மார்க்கத்தை பற்றி மிக நன்றாக வகுப்பு நடத்தக்கூடியவர். அவருக்கும் எனக்கு ஒரு சேலஞ்ச் இருந்தது. அவர் சொன்னாரு, உன்னை நான் இஸ்லாமா நீ மாறியா இல்லையான்றதை நான் பார்க்காம நான் சாக மாட்டேன்னாரு. நான் அவரிடம் சொன்னேன், நீங்கள் ஒரு ஆத்திகனாக மாறுவதை நான் பார்ப்பேன்னு சொன்னேன். ஒரு ஆத்திகனாக இருந்தவரை நீங்கள் நாத்திகனாக மாறுவதை நான் பார்ப்பேன்னு சொன்னேன். இது எங்களுக்குள்ள இருந்தது. அவர் சொன்னார், நல்ல கம்யூனிஸ்டாக இருந்தால் அவன் இஸ்லாத்துக்கு வரணும்னு சொன்னார். நான் சொன்னேன், நல்ல இஸ்லாமா இருந்தா நீங்க கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கணும்னு சொன்னேன். அவர்தான் எனக்கு குர்ஆனை புரிந்து கொள்வதற்கு நீ முதல்ல நபிமொழியை படிக்கணும்னு சொன்னவர். நபிமொழியை என்னிடம் தந்து இதை படிங்க, இதை படிச்சுட்டு அப்புறம் குர்ஆனை படிங்க, இல்லைன்னா உங்களுக்கு குர்ஆன் புரியாது அப்படின்னு சொன்னார். அவர் இறந்து விட்டது எனக்கு மிகப்பெரிய வருத்தம். இஸ்லாத்தை யாராவது அறிமுகப்படுத்த சொன்னால் ஒற்றை வரிதான் எனக்கு. நபி மொழியில் தெருவிலே நீ நடக்கும் பொழுது வழியிலே முள்ளோ கல்லோ இருக்குமேயானால் அது பின்னால் வருபவனை அது பாதிக்கும் என்று நீ தெரிந்தால், நீ அறிந்தால், அந்த முள்ளையோ கல்லையோ எடுத்து ஓரமாக வைத்துவிட்டு நீ சென்றால் நீ தொழுதலுக்கு சமம் என்றார்கள்.
இஸ்லாத்தில் மிக முக்கியமான கடமையே தொழுகை தான். ஆனால் அந்த தொழுகைக்கு சமமாக ஒன்றை வைக்கிறார் என்று சொன்னால் அது அல்லவா இஸ்லாம்? இஸ்லாம் என்றால் சினிமா படத்தில் வர்ற மாதிரி துப்பாக்கியா? யோசித்து பாருங்கள். 8 முறை நபிகள் கொலை செய்வதற்கான முயற்சி அவர் மீது நடக்கிறது. எத்தனை முறை நடந்தாலும் அத்தனை முறையும் அவர் உயிர் போகல. அத்துணை பேரையும் அவர் மன்னித்தாரா இல்லையா? ஆக இஸ்லாம் என்பது என்ன? எதிரியை மன்னிக்கின்ற, எதிரியை அன்புமிக்கவனாக வென்றெடுக்கின்ற, எதிரிக்கு தன் மார்க்கத்தினுடைய நற்பண்புகளை உணர்த்துகின்ற ஒரு மிகப்பெரிய வாழ்வியல் முறை. இந்த வாழ்வியல் இந்திய மண்ணோடு தொடர்பு இருக்கக்கூடியது. எனவே இந்த வாழ்வியலை யாரும் பின்பற்றக்கூடியவர்களை யாரும் அந்நியர் என்று சொல்வதற்கு எந்த வாய்ப்பும் எந்த காலத்திலும் கிடையாது. வரலாற்றை எழுதுகின்ற போது நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, ஹிஸ்டரி டெக்ஸ்ட் புக் எழுதுறதுக்கு எதெல்லாம் டிஸ்பியூட்டட் ஃபேக்ட்ஸோ அந்த டிஸ்பியூட்டட் ஃபேக்ட்ஸ் டெக்ஸ்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சர்ச்சைக்குரியது அல்லது விவாதித்து தெளிவு பெறாத ஒன்று இருக்கிறது என்றால் அந்த விவாதித்து தெளிவு பெறாத ஒன்று எதில் இடம்பெறக்கூடாது? பாடநூலில் இடம்பெறக்கூடாது. குறிப்பாக பள்ளி பாடத்தில் இடம்பெறக்கூடாது. நீங்க எம்ஏல அப்படி சொல்ல முடியாது. எம்ஏல கேள்விக்கு எம்ஏல டிஸ்ப்ரூவ் பண்றது தான் எம்எல்ஏ, அது போஸ்ட் கிராஜுவேட், பட்டத்திற்கு பிறகு. எனவே அங்க டிஸ்பியூட்டட் ஃபேக்ட் வைக்கிறீங்களா அன்டிஸ்பியூட்டட் ஃபேக்ட் வைக்கிறீங்களா பிரச்சனையே கிடையாது. ஏன்னா எந்த ஃபேக்டையும் டிஸ்பியூட் பண்றதுக்கு தான் அந்த ஸ்டூடெண்ட் எம்ஏக்கு வர்றான். ஆனா 18 வயதுக்குட்பட்டவர்கள் குழந்தைகள் என்று சொல்கிறோமே, அந்த குழந்தைகள் யார்? எதுக்கு 18 வயசு வரைக்கும் குழந்தைகள்? குழந்தைகளால் அந்த 18 வயது அந்த அனுபவம் என்பது எது நல்லது எது கெட்டது தீர்மானிக்கிற வயசு கிடையாது என்பதுதான். ஒவ்வொரு ஆண்டும் அனுபவம் கூடி வருகிறது. எனவே 18 ஆண்டு கால அனுபவத்தில் அவனுக்கு ஓரளவுக்கு நல்லது கெட்டதை தீர்மானிக்கிற சக்தி வந்துருச்சுன்றதுனால தான் 18 வயசு மேஜர். 21 வயசு 25 வயசு தேர்தலில் நிக்கிறதுக்கு ஒரு வயசு வச்சிருக்கோம். எதுக்கு இதெல்லாம் வச்சிருக்கோம்? மெச்சூரிட்டி, காக்னிட்டிவ் ஸ்கில்னுடைய வளர்ச்சி, புரிதல் திறனுடைய வளர்ச்சி, இதுதான் அடிப்படை. அப்ப வரலாற்றை எழுதும் பொழுது வள்ளுவர் கிட்ட இருந்து ஒரு விஷயத்தை கத்துக்கலாம். குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல் என்பார். அப்ப மாணவர்களுக்கு வரலாற்று பாடத்தில் ஒரு செய்தியை வைப்பது என்றால் குணத்தை நாடுவது, குற்றத்தை நாடுவது, அவற்றுள் மிகையை நாடுவது, எது மாணவனுக்கு செய்தியாக செல்ல வேண்டுமோ அதை மட்டுமே எழுதுவது. அதுக்கு தான் ரிசர்ச் ஸ்காலர்னு சொல்றோம். யாரு வேணாலும் வரலாறு எழுதிட முடியாது. மேடையிலே வீற்றிருப்பவர்கள் மிகப்பெரிய ஆய்வறிஞர்கள், பல்வேறு நூல்களை எழுதியவர்கள் மிகவும் அடக்கமாக இருக்கிறார்கள். மேடைக்கு எதிராக இருப்பவர்கள் மிகச்சிறந்த ஆய்வறிஞர்கள், பல்வேறு நூல்களை எழுதியவர்கள். எல்லோரையும் வரலாற்று பாடம் எழுதுறதுக்கு கூப்பிடலையே. அப்ப வரலாற்று பாடத்தை நடத்துறதுக்கு எல்லாரையும் கூப்பிடல. பிஎட் படிக்கணும். ஏன் பிஎட் படிக்கணும்? பிஎட்ல சைக்காலஜின்னு ஒரு பாடம் இருக்கு, உளவியல். அப்ப மாணவனுக்கு உளவியல், மாணவருடைய உளவியல் எப்படி இருக்கும்? பெண்ணுக்கோ ஆணுக்கோ அந்த வயது குழந்தைக்கு உளவியல்ல தாக்கத்தை ஏற்படுத்தாமல் ஒரு பாடத்தை கொடுப்பதற்கு தான் பிஎட் படிக்கிறோம். அதுக்கு தான் பயிற்சி எடுத்துக்கிறோம். ஒரு டிஸ்பியூட்டட் ஃபேக்ட்ஸை கொடுக்க முடியாது. இரண்டாவது, வரலாற்றில் மிக முக்கியமானது என்னன்னு கேட்டா குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல எழுதுறதுன்னு வாங்க, கால வரிசைப்படி எழுதுறதுன்னு வாங்க. 6ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை தான் ஒரு மாணவரால் வரலாற்று பாடத்தை முழுமையாக எல்லா மாணவராலும் படிக்க முடியும். 1ஆம் வகுப்பில் இருந்து மாணவர்கள் படிக்க தொடங்கினாலும் அவர்கள் அறிவியலாக சமூகமாக 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ்ல படிப்பாங்க. 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ்ல சில வரலாற்று நிகழ்வுகளை படிப்பாங்க. ஒரு வரலாற்றை பாடமாக அவங்க படிக்க தொடங்குறது 6ஆம் கிளாஸ்ல. அப்ப 6ஆம் கிளாஸ்ல இருந்து 10ஆம் கிளாஸோட
வரலாற்றை ஒரு பாடமாக படிப்பது என்பது முடிந்து போகிறது. இந்த 5 வருஷம் தான். அதுக்கப்புறம் +1 +2 போயிட்டாங்கன்னா பாடம் பிரிஞ்சிடும். அறிவியல் மாணவர் வரலாறு படிக்க போறதில்லை. எனவே 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ்ல ஆதி மனிதன் தொடங்கி எந்த நாட்டில் அந்த மாணவர் படிக்கிறாரோ அந்த நாட்டில் இருக்கக்கூடிய வரலாற்று, அது தொடக்க கால வரலாறு, ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி, மிடிவல் ஹிஸ்டரி, மாடர்ன் ஹிஸ்டரி என்று இடைப்பட்ட தொடக்க கால வரலாறா, இடைப்பட்ட கால வரலாறா, அல்லது நவீன வரலாறா, தற்கால வரலாறா, அல்லது எந்த மாதிரி வேணாலும் பேர் வச்சுக்கலாம். அது இப்படி ஒரு காலை வரிசைப்படி வரலாற்றை சொல்லித் தருது. இப்ப இந்த கால வரிசைப்படி வரலாற்றை சொல்லித் தரும் பொழுது பல நிர்வாகங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு நிர்வாகத்திலும் எத்தகைய நிதி நிர்வாகம் இருந்தது, எத்தகைய மக்கள் சார்ந்த திட்டங்கள் வகுக்கப்பட்டது, அந்த நிர்வாகத்தில் இறை நம்பிக்கை எப்படி இருந்தது, மக்களுடைய இறை நம்பிக்கை எப்படி இருந்தது, இதுதான் பாட புத்தகத்தில் இருக்கும். ரயத்வாரி முறை யார் கொண்டு வந்தது? ரயத்வாரி முறைன்னு சொல்றமே, அக்பர் காலத்தில் தானே அது அறிமுகமாகிறது. ரயத்வாரி முறை என்பதுதான் இன்றைக்கு தேதி வரைக்கும் இருக்கிற வரிமுறை. நிலத்தை அளப்பதும், நிலத்தை அளந்து யார் அந்த நிலத்திற்கு உரிமையாளர் என்பது மட்டுமல்ல, நிலத்தின் தன்மையை பார்த்து 3 போகம் விளைகிற நிலமா, 1 போகம் விளைகின்ற நிலமா என்ற நிலத்தின் தன்மையை பார்த்து அந்த தன்மைக்கு தகுந்தாற் போல வரியை போடு. இதற்கு ஒரு முன்னுதாரணமாக ஒரு நிர்வாகத்தில் இருந்திருக்கிறது. அது இந்த காலகட்டத்தில் இருந்திருப்பது என்பதை யார் உணரணும்? மாணவன். ஏன்னா இந்த மாணவன் தான் பிற்காலத்தில் பொருளாதார நிபுணராக வரலாம், வரலாற்று ஆய்வாளராக வரலாம், விவசாயியாக வரலாம், விவசாய ஆய்வறிஞராக வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். அது 6வதுலேருந்து 10வதுக்குள்ள அவனுக்கு ஒரு நிர்வாகத்தை கற்றுக் கொடுப்பது, இதுதான் நோக்கம். எந்த மன்னர் யாரிடம் சண்டை போட்டார் என்பதே நோக்கம் அல்ல. அது ஒரு சின்ன ஃப்ரேஸா, அப்படி ஒரு பாசிங் ஃப்ரேஸா போயிடும். இதுவரைக்கும் கலிங்கத்தில் அசோகரை எதிர்த்து சண்டை போட்டது யாருன்னு புக்கில் காணோம். இவ்வளோ வருஷமா சொல்லிட்டு இருக்கிறோம். அசோகர் சண்டை போட்டாரு, அசோகரை எடுத்து ஒருத்தர் சண்டை போட்டிருக்கணும்ல. யார் அவரு? அவர் பேர் ஏன் இல்லை இது வரைக்கும்? ஏன் இல்லை? ஆக என்ன கலிங்கத்து போர்ல என்ன முக்கியம்னு கேட்டா, பல்லாயிரக்கணக்கான யானைகள் கொன்று குவிக்கப்பட்டது, பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொன்று குவிக்கப்பட்டார்கள். அந்த போர் அசோக மன்னரை மிகவும் பாதித்தது. எனவே அவர் பௌத்தத்தை தழுவினார். அதுதான் முக்கியம். கலிங்க போருடைய விளைவு என்ன? எதை படித்தாலும் காஸ் அண்ட் எஃபெக்ட் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் குழந்தையா இருக்கும் பொழுது அவங்க வாத்தியார் ஒரு குறிப்பிட்ட போரை கேட்டு, அந்த போர் எப்பொழுது எங்கே நிகழ்ந்ததுன்னு கேட்டாராம். குழந்தை பையன் எழுந்து சொன்னானா, I am not bothered about the date and place, I am bothered about cause and effect. வாத்தியாருக்கு வந்த கோபம் அற விட்டாராம். பையன் ஸ்கூலை விட்டு ஓட்டான். ஸ்கூலை விட்டு ஓடினதால தான் அவன் மிகப்பெரிய விஞ்ஞானி ஆயிருக்கான். ஸ்கூலை விட்டு ஓடினா விட்டுல, திரும்ப அவங்க அப்பா கொண்டு வந்து வெவ்வேறு படிப்புக்கு படிக்க வைக்கிறாரு. அப்புறம் பாலிடெக்னிக் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறாரு, ஃபெயில் ஆகிறாரு. அது வேற. காஸ் அண்ட் எஃபெக்ட் ரொம்ப முக்கியம். ஒரு பாடப்பகுதியில் மாணவர் எதை கற்றுக்கொள்ள போகிறார் என்பது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு என்சிஆர்டி என்ன செய்திருக்குன்னா, இந்திய மக்களை, இந்திய மாணவர்களை வரலாற்றை வரலாறாக படிக்க விடாமல் செய்திருக்கிறது. இது இஸ்லாமியர்களுக்கு எதிராக செய்யவில்லை, இந்தியாவிற்கு எதிராக நடந்திருக்கிற சதி. இது இஸ்லாமியர்களை சிறுமைப்படுத்த அல்ல. பாடத்திட்டத்தில் இந்திய மாணவர்கள், இந்தியர்கள் அவர்களுடைய வரலாறை, அவங்க தாத்தாவை பற்றி, அவங்க பாட்டனாரை பற்றி தெரிந்து கொள்ளாமல் செய்கின்ற ஒரு மிகப்பெரிய சதி. அப்ப இந்த சதி முறியடிக்கப்பட வேண்டாமா? ஹாரர்ஸ் ஆஃப் பார்ட்டிஷன் இப்ப என்சிஆர்டி புக் போட்டிருக்கு. 1947 ஆகஸ்ட் 14, 15 ரெண்டுக்கும் இடையில நள்ளிரவுல சுதந்திரம் அறிவிக்கப்பட்டது. 2 பக்கமும் சண்டை. இப்படி மக்கள் வர்றாங்க, அப்படி மக்கள் போறாங்க. பல சம்பவங்கள் நடந்தது. காந்தி இந்திய நாட்டினுடைய
சுதந்திரத்தன்னைக்கு மூவர்ண கொடி ஏற்றப்படும் பொழுது காந்தி புதுடெல்லியில் இல்லை, நவகாலியில் இருந்தார். எல்லோரையும் ஒற்றுமைப்படுத்த முயற்சி செய்தார். கான் கஃபூர் கானை சொல்லுவோம் ஃப்ரான்டியர் காந்தி, எல்லை காந்தி என்று சொல்லுவோம். எல்லோரும் முயற்சி செய்தார்கள், மக்களை ஒற்றுமைப்படுத்த முயற்சி செய்தார்கள், பிளவுபடுத்த அல்ல. ஆனால் பாடத்திட்டத்தின் வாயிலாக ஒரு சதி திட்டம், இது வெறும் டெக்ஸ்ட் புக்கோட போகல. நம்ம ஊர் ஆளுநர், தமிழ்நாட்டு ஆளுநர் தொடங்கி கேரள ஆளுநர்ல இருந்து இந்த ஆளுநர்கள் என்ன செய்துட்டு இருக்கிறாங்கன்னா, அவங்க ஹாரர்ஸ் ஆஃப் பார்ட்டிஷன், இந்தியா இரண்டாக துண்டாடப்பட்டதனுடைய கொடூர நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லி கல்லூரிகள்லையும் பொது இடங்கள்லையும் அவங்க அந்த காட்சிப்படுத்துறாங்க, படத்தை வைக்கிறாங்க, படத்துக்கு கீழே ஃபுட்நோட் எழுதுறாங்க. இது வெறும் வகுப்பறை சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல, இது இன்றைக்கு நேற்று அல்ல, 10 ஆண்டுகளாக இது நடந்துகிட்டு இருக்கு. ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனீங்கன்னா ஆகஸ்ட் 14, 15 அந்த வாரம் முழுக்க ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க ஹாரர்ஸ் ஆஃப் பார்ட்டிஷன். எதை மாணவனுக்கு காட்டக்கூடாதோ, இப்போ நீங்க தொலைக்காட்சியில் பார்க்கலாம், புகைப்பிடிக்கிற காட்சி வந்தா கீழே ஒரு புகைப்பிடித்தல் தவறுன்னு ஒரு காட்சி போகுது. ஹீரோ தான் படத்தில் இல்லையா? இந்த புக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா 7ஆம் கிளாஸ் புக்கு 8ஆம் கிளாஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு வார்னிங் இருக்கு. என்ன வார்னிங்னா, இது இது வரலாறு, இதை இன்றைக்கு இருப்பவர்களோடு நீ தொடர்பு படுத்தி பார்க்க கூடாதுன்னு. டே, இது எதுக்குடா எழுதுன அப்படின்னா யாரு அப்படின்னு யோசிக்க வைக்கவா? நீ என்ன 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 எழுதி இருக்கிற? இந்த வார்னிங் எதுக்கு? இந்த வார்னிங் ஏன் கொடுக்கிற? அப்ப உனக்கு தெரியுது இல்ல, பிஞ்சு நெஞ்சில் நஞ்சு விதைக்க கூடாதுன்னு உனக்கு தெரியுது இல்ல. ஹீரோ தான் 300 கோடி ரூபாய் பணத்துக்கு சம்பளம் வாங்கினவர் தான், அவர் சிகரெட் பிடிக்கிறாரு. ஆனா என்ன வார்னிங் வருது? சிகரெட் பிடிக்கிறது தப்புன்னு வார்னிங் வருது. அப்ப தவறான செயலை 300 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறவர் பண்ணிட்டு இருக்கிறார். அப்ப நீ அதே வேலையை நீ செய்யற, நீ வார்னிங் கொடுக்க வேண்டிய அவசியம், என்சிஆர்டி புக்ல நீ வார்னிங் கொடுக்க வேண்டிய அவசியம் எதனால் எழுந்தது? மாணவன் உளவியல் ரீதியாக பாதிக்கப்படுவான். இன்று யாரையாவது ஒருத்தரை அந்த வன்முறையோடு தொடர்பு படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கு. தெரிஞ்சுதானே செய்யற, தெரிஞ்சு செய்யறல்ல. தெரிஞ்சு செய்வதற்கு உனக்கு யாரு அதிகாரம் கொடுத்தாங்க? தெரியாம செய்யறதுன்றது வேற. அப்போ இவர்களை எப்படி நாம் கல்வியாளர்கள் என்று ஏற்றுக்கொள்ள முடியும்? இவர்கள் எப்படி நம்முடைய அடுத்த தலைமுறை கல்வியை பற்றி கவலைப்படுகிறார்கள் என்று நாம் புரிந்து கொள்ள முடியும்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இது இஸ்லாத்திற்கு வந்த பிரச்சனை அல்ல, இஸ்லாமியர்களுக்கு வந்த பிரச்சனை அல்ல, இந்தியர்களுக்கு வந்திருக்கிற பிரச்சனை, இந்திய மக்களுக்கு வந்திருக்கிற பிரச்சனை. அதெல்லாம் கீழடி பிரச்சனை. ஏன் கீழடியில கடவுளே இல்லையா? சொல்லிட்டு போய கீழடியில கடவுளே கிடையாது சொல்லு. ஏன் உன்னால சொல்ல முடியல? கீழடியை மறைக்க பார்க்கிற? கீழடி மறைப்பினுடைய ஒரு பகுதி தான் இன்றைக்கு இந்தியாவில் ஆண்டவர்களை பற்றி தவறான புரிதல். பாடப்பகுதியில் பாடத்தை நீக்கிட்டான் இல்லைங்க, நீக்கவே இல்லாம பேரை வச்சிருக்கிறான். ஆனா பாடப்பகுதியில் எதை பாடமாக வைக்க வேண்டுமோ அதை பாடமாக வைக்காமல், எதை பாடமாக வைத்தால் மக்களுக்குள் பிளவை ஏற்படுத்த முடியுமோ அதை பாடமாக வைத்திருக்கிறான். எனவே உண்மையான it is a distorted history, திரிக்கப்பட்ட வரலாறு, அது உண்மை வரலாறு அல்ல என்பதுதான். எப்பொழுதுமே உங்களுக்கு மன்னரை சார்ந்த வரலாறுன்னு ஒன்று இருக்கும், மக்களை சார்ந்த வரலாறுன்னு ஒன்று இருக்கும். எல்லாரும் திருநெல்வேலினா கட்டபொம்மன்னு சொல்லுவாங்க, இல்ல அல்வான்னு சொல்லுவாங்க, இப்படி சொல்லிதான் பழக்கம். ஆனா எனக்கு என்னுடைய 6ஆம் கிளாஸ்ல எனக்கு ஒரு நண்பன் தான் திருநெல்வேலியில. நான் 6ஆம் கிளாஸ், எனக்கு இப்போ 60 வயசு, 60 கடந்துட்டேன். என்னுடைய 6ஆம் கிளாஸ்ல 11 வயசுல என்னுடைய ஃப்ரெண்டு தான் எனக்கு திருநெல்வேலி அறிமுகப்படுத்தினான். அவன் பிறந்த நாள் இனிப்போட ஒருத்தர் நிக்கிறாரு, தகவல் கொடுத்து அனுப்புறாங்க. அவனை வர சொல்றாங்க வகுப்பறையிலிருந்து. ஹெட்மாஸ்டர் ரூமுக்கு போறான். அவன் கூட போறதுக்கு என்னைய அனுப்புறாங்க. நானும் அவன் கூட போறேன். அவன் ஒரு சைவ வெள்ளாளா பிள்ளமார் சமூகத்தில் பிறந்த பையன்.
நெற்றியில திருநீர் வைக்காம வரவே மாட்டான் ஒரு நாள் கூட. அவங்க தாத்தா வந்து நெற்றியில திருநீர் வச்சு தான் அனுப்புவார். வந்து இனிப்பு கொடுக்க ஒருத்தர் நிற்கிறாரு, இவன் மாமான்னு ஓடுறான் கத்திக்கிட்டு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. வந்தவர் தாடி வச்சுக்கிட்டு குல்லா போட்டு இஸ்லாமியரா இருக்கிறாரு. இவன் என்னடா இது மாமான்னு ஓடுறானே அப்படின்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு நான் பக்கத்தில் நிற்கிறேன். உடனே ஸ்வீட்டை கையில் வாங்கினா, என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணா, எங்கள் மாமான்னு சொன்னா. திருப்பியும் உள்ள வகுப்பறைக்கு போகும்போது மாமான்னா எப்படிடா, எங்கள் அம்மா கூட பிறந்தவர் அப்படின்னா. உங்கள் அம்மா கூட பிறந்த? ஆமாம், எங்கள் அம்மா கூட பிறந்தவர். அவர் இஸ்லாத்தில் இருக்கிறாரு, முஸ்லீம் அவர். நாங்கள் எங்கள் அப்பா வழியில் நாங்கள்லாம் வந்து சைவர் அப்படின்னு சொல்லி. டேய் அதெல்லாம் நடக்குமா? ஏய் உனக்கு திருநெல்வேலியே தெரியாதான்னு கேட்டான். என்னடான்னு கேட்டேன். எங்க சித்தப்பா ஆர்சிடான்னா. அப்படின்னா என்னன்னு கேட்டேன். ஆர்சின்னா என்னன்னு தெரியாதுல்ல. அப்படின்னா கிறித்துவத்தில் ஒரு பிரிவுடா. ஒரு குடும்பத்தில் அதான்டா திருநெல்வேலி அப்படின்னா. என்னுடைய 11 வயசுல அது எனக்கு அப்படியே நினைவில் இருக்கு. திருநெல்வேலின்னா ஒரே குடும்பத்தில் சித்தப்பா ஒரு சமயத்தை சார்ந்தவராக ஒரு வழிபாட்டு முறையை கொண்டவராக இருப்பாரு, பெரியப்பா இன்னொரு மாதிரி இருப்பாரு, அத்தை மாமா வேற வேற மாதிரி இருப்பாங்க. இதுதான் திருநெல்வேலி எனக்கு. இன்றைக்கு நான் திருநெல்வேலி ஜங்ஷன்ல வந்து இறங்குறேன், கனத்த இதயத்தோடு வந்து இறங்குறேன். நான் ஒப்பாரி வைக்கிறதுக்கு எதுக்குடா திருநெல்வேலிக்கு என்ன கூப்பிட்டாங்கன்னு வேதனையோட. எனக்கு இந்த ஒப்பாரி வைக்கிறதுக்கு எனக்கு பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்க. ஐயோ அவன் தப்பு செஞ்சிட்டான், அவன் தப்பு செஞ்சிட்டான், செஞ்சுட்டு தான் இருப்பான் இல்லையா? அது ஒப்பாரி வைக்க நான் திருநெல்வேலி கூப்பிட்டுருக்காங்களே, என்னத்த பேசுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. இதுக்கிடையில நான் நேற்று ஸ்டேஷன்ல வேற கீழே விழுந்துட்டேன். காலில் அடி, எடுத்து கால் வைக்க முடியல. மழை நேற்று எக்மோர் ஸ்டேஷன்ல. கீழே வந்து இறங்குறேன், கால் நகரல, சமாளிச்சு நகர்த்துக்கிட்டு இருக்கிறேன். நம்ம மேலப்பாளைய நண்பர் வந்து அழைக்கிறாரு. 2 பேரும் கூப்பிட்டு வர்றாங்க. நான் வந்து பைக்ல போலாங்க அப்படின்னேன். என்னை பொறுத்த வரைக்கும் செகண்ட் கிளாஸ் தான் நான். செகண்ட் சிட்டிங், செகண்ட் மாப்பிள்ள எங்க போகணும்னு கேட்டார். திருநெல்வேலிடா. 11 வயசு திருநெல்வேலி இன்னும் மாறல. நெத்தில திருநீர் வைத்த, நெத்தில குங்குமம் வைத்த, சைவத்தை பின்பற்றக்கூடிய, சிவனை வழிபடக்கூடிய அந்த ஆட்டோ ஓட்டுநர் ஒரு இஸ்லாம் சகோதரரை பார்த்து மாப்பிள்ள எங்க போகணும் அப்படின்னு கேட்கிறாரு பாருங்க. அதுதான் எனக்கு அப்பதான் எனக்கு உயிரே வந்தது. ஓ திருநெல்வேலி அப்படியே தான் இருக்கு, திருநெல்வேலி மாறல. எத்தனை மோடிக்கள் வந்தாலும் திருநெல்வேலி மாறாது. திருநெல்வேலி தான் தமிழ்நாடு, திருநெல்வேலி தான் இந்தியா. இங்க நாம என்ன புரிந்து கொள்ள வேண்டியது இருக்குன்னா, அவன் ஸ்பேஸை சுருக்கிக்கிட்டு இருக்கிறான், அவன் உரையாடலுக்கான இடத்தை சுருக்கிக்கிட்டு இருக்கிறான், அவன் ஜனநாயக வெளியை சுருக்கிக்கிட்டு இருக்கிறான். அப்ப நாம என்ன செய்யணும்? ஜனநாயக வெளியை ஏற்படுத்தணும். இப்போ இங்கே இருப்பவர்கள் பல புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க. அவரு டாக்டர் ராஜா முகுந்தன் பேசிட்டு இருக்கும் பொழுது எவ்வளவு வேதனையோட பேசுறேன். 50 புக்கு எழுதினேன், எவ்வளவு பெரிய வேதனை. அந்த பக்கம் உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஆனந்த விகடனே வந்து அவரோட புத்தகத்தை போட்டிருக்கு இல்லையா? ஆனா இங்க இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அது எவ்வளவு பெரிய வேதனை. அப்ப நாம என்ன செய்யணும்? இந்த புத்தகங்களை வாங்கி நம் வீட்டு குழந்தைகளை படிக்க வைக்கணும். அதுதான் பதிலடி. அவன் செய்ததல்ல, என்சிஆர்டி புக்ல இருக்கு, நாம புலம்ப வேண்டிய அவசியம் கிடையாது. இதுக்கு மேல போய் நான் இந்தியன்னு தீர்மானிச்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இம்ரான் கான் 6 அடிச்சா கை தட்டுவன் நான் அன்னைக்கு, இன்னைக்கு கை தட்டுவேன். கபில் தேவ் கோல் போடுறாரு, இம்ரான் கான் 6 அடிப்பார், நான் கை தட்டுவேன். ஏன்னா எனக்கு அது கிரிக்கெட்டுங்க, எனக்கு அந்த இம்ரான் கான் இல்ல. என்னன்னா என்ன பிரச்சனைனா, இவனும் ஃபாஸ்ட் போலர், அவனும் ஃபாஸ்ட் போலர் இல்லையா? இவனும் ஆல் ரவுண்டர், அவர் 2 ஆல் ரவுண்டர் மோதிக்கிறாங்கல்ல. அந்த கேம் எப்படி இருக்கும் ரசிச்சு பாருங்க. எனக்கு அங்க கேம் அது, அங்க இம்ரான் கான் எனக்கு ஒரு பிளேயர், எனக்கு அந்த இடத்துல கிரிக்கெட் பிளேயர் அவன்.
அவன் பாகிஸ்தானா இந்தியான்றது பத்தி எனக்கு பிரச்சனையே கிடையாது. இன்னைக்கு பாகிஸ்தான் இந்தியா மோதுகிறது என்று சொன்னால் கிரிக்கெட் மேட்ச்ல, அந்த கிரிக்கெட் மேட்ச்லயோ ஃபுட்பால் மேட்ச்லயோ வாலிபால்லயோ கபடியிலயோ அதுல ஒரு பாகிஸ்தானை சார்ந்தவன் அவன் சிறந்து விளையாடுகிறான் என்று சொன்னால் அந்த சிறந்த விளையாட்டை ரசிப்பேனே தவிர நான் அதை ரசிக்காமல் இருந்து என் இந்திய பற்றை எல்லாம் காட்ட முடியாது. தெளிவா இருக்கிறேன் நான். என் இந்திய பற்றை நீ தான் சோதிக்கணுமா? ஒவ்வொரு நாளும் பள்ளிக்கூடத்தில் அந்த கொடியை ஏற்றிய பிறகு கொடியின் கீழ் நிற்கும் வீரர்களை காணீர், தங்கள் இன்னுயிர் ஈட்டும் கொடியினை காப்பர். 10 வயசிலிருந்து இந்த ரத்தம் எங்க ரத்தம், இந்த கொடியை காக்கிறதுக்காக பிறந்தவங்க நாங்க. எங்க கிட்ட நீ சொல்றியா? எங்க கிட்ட நான் இந்தியாவில் இருக்கணுமா பாகிஸ்தான்ல இருக்கணுமா சொல்லுவியா? பாகிஸ்தான்ல ஒரு குழந்தை சிறந்த பாடல் பாடினால் நான் அந்த பாட்டை ரசித்தால் அது இந்தியாவுக்கு எதிராகும். எத்தனை நாளைக்கு ராகேஷ் சர்மா சோவியத் நாட்டினுடைய உதவியோடு சேட்டலைட்ல போறாரு, செயற்கைக்கோள்ல போறாரு, விண்வெளியில போறாரு. விண்வெளியில இருந்து இந்திய நாட்டின் பிரதமர் அன்னை இந்திரா காந்தியிடம் பேசுகிறார் போன்ல. விண்வெளியில இருந்து இந்தியாவை பார்க்கிறாயே, இந்தியா எப்படி இருக்கிறது என்று ராகேஷ் சர்மாவை கேட்கிறார் பிரதமர் இந்திரா காந்தி. ராகேஷ் சர்மா முகமது இக்பாலுடைய வரி சாரே ஜஹான் சே அச்சா அப்படின்னா. அது இந்தியா, அவங்க பிரதமர், அவங்க இந்த நாட்டின் தலைவர். ராகேஷ் சர்மா சொன்னா சாரே ஜஹான் சே அச்சா. முகமது இக்பாலுடைய பாட்டு, முகமது இக்பாலுடைய பாட்டை நான் கொண்டாடுவதில் உனக்கு என்ன கஷ்டம்? எனவே நாம் யாருக்காகவும் எந்த அடையாளத்தையும் மறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மண் நம்முடைய மண், இந்த மண்ணின் விளைச்சல் நம்முடைய விளைச்சல். இந்த மண் வளர்ந்திருக்கிறது என்றால் அது நம்முடைய உழைப்பு, நம் மூதாதையருடைய உழைப்பு. எனவே இங்க பிரிவினைக்கு யார் முயற்சி செய்தாலும் அந்த பிரிவினை எடுபடாது. ஏனென்றால் கண்ணப்பர் தந்த மாமிசத்தை வாங்கியவர் என்னுடைய சிவன். சிவனுடைய பிள்ளை முருகனுக்கு குன்றத்தூர்ல மேல மாமிசம் சமைச்சா எங்க வலிக்க போகுதுன்னு கேட்கிறேன். சிவன் கண்ணப்பர் கிட்ட சொல்லி இருக்கணும்ல, ஐயா நான் சைவம், நீ மாமிசம் கொடுத்தா நான் வாங்க முடியாதுன்னு. கடவுளான சிவருக்கு தன் அடியவனின் அன்புதான் பெருசாக இருந்தே தவிர தன் அடியவர் கொடுத்த உணவு பற்றி அவர் கவலைப்படல. என சிவனுக்கு முன்னாடி கண்ணப்பர், வேடுவரான கண்ணப்பரும் சரி, ஓதுவார் குடும்பத்தில் பிடித்த திருநாவுக்கரும் சரி, ஒன்று. எனவே அந்த சிவனை வழிபடக்கூடிய மக்களிடம் நீ போய் பிரிவினை பேசினால் அந்த சிவனுடைய அடியார்கள் உன்னை தான் விரட்டுவார்களே தவிர உன்னால் அவர்கள் நிச்சயமாக மனங்கள் கலங்கி போகாது. அவர்கள் மனங்கள் கலங்கி போகாது. ஒன்றை மட்டும் நான் உங்களிடம் சொல்லி விடைபெற விரும்புகின்றேன். மாடர்னிசம், நவீன காலம் அப்படின்னு சொல்லப்படுறது அமைப்புகளை உருவாக்கிய காலம். அந்த நவீன காலத்தை வீழ்த்துவதற்காக முதலாளித்துவம் செய்த சூழ்ச்சி தான் பின்னவீனத்துவம். நீ அமைப்புக்கெல்லாம் கட்டுப்படக்கூடாதுப்பா, உன் சுதந்திரம் போயிரும்பா, நீ சுதந்திரமா செயல்படணும். பின்னவீனத்துவம். பின்னவீனத்துவத்தை பற்றி விவாதங்கள் நடந்தது. பின்னவீனத்துவத்தை முறியடிப்பதற்கான பல வேலைகளை எல்லோரும் செய்தார்கள். அதை கடந்து நடந்தது என்னன்னு கேட்டா போஸ்ட் மாடர்னிசம். அதை கடந்து நடந்தது என்னன்னு கேட்டா போஸ்ட் ட்ரூத். மாடர்னிசம், போஸ்ட் மாடர்னிசம், போஸ்ட் ட்ரூத். பொய்யும் மெய்ப்போலமே மெய்ப்போலமேன்னு கேள்விப்பட்டிருக்கோம்ல, அதுதான் போஸ்ட் ட்ரூத். உண்மையை பொய்யாக்குவது, பொய்யை உண்மையாக்குவது. போஸ்ட் ட்ரூத்தை தாண்டி இன்றைக்கு 2000 சர்வதேச உளவியல் அமைப்பு அங்கீகரித்திருக்கிற இன்றைய உளவியல் என்னன்னு கேட்டா கேஸ் லைட்டிங் உளவியல். கேஸ் லைட்டிங் உளவியல். இந்த கேஸ் லைட்டிங் உளவியல் என்னன்னு கேட்டா ஒருவரை
தன் மீது இருக்கிற நம்பிக்கையை இழக்கச் செய்வது. எனக்கு என் மேல இருக்கிற நம்பிக்கையை நான் இழக்கணும். கேஸ் லைட்டிங் தியரியினுடைய பெஸ்ட் டூல் தான் நீட். கேஸ் லைட்டிங் தியரிக்கு ஏதாவது ஒரு, இப்போ போஸ்ட் மாடர்னிசம்க்கு நீங்க என்ன கேட்பீங்க? தமிழ்ல ஒரு இலக்கியத்தை சொல்லன்னு சொல்லுவீங்கல்ல, நம்மளால சொல்ல முடியும். அந்த மாதிரி கேஸ் லைட்டிங்க்கு ஒரு நல்ல இலக்கியத்தை சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கலாம்ல. நீங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை. தேசிய கல்விக் கொள்கை 2020 தான் கேஸ் லைட்டிங்கான பெஸ்ட் டாக்குமெண்ட். அதை விட சிறந்த டாக்குமெண்ட் உலகத்தில் கிடையாது. தன் மீது இருக்கிற நம்பிக்கையை தானே இழக்க செய்வது. தன் மீது இருக்கிற நம்பிக்கை இழக்க செய்யும் பொழுது என்ன செய்யறான்னு கேட்டா, அவருக்காக யாரெல்லாம் இருப்பாங்களோ, அப்பா இருப்பாங்களோ, அம்மா இருப்பாங்களோ, கணவனோ மனைவியோ, யார் தன்னுடைய உறவோ, அவர்கள் அத்துணை பேரும் மீதும் சந்தேகப்படுவான். இவங்கெல்லாம் நமக்கு எதிரானவங்க. இந்த சந்தேகத்தை உருவாக்கும் பொழுதே இன்னொரு வேலை என்ன செய்வான்னா, இதையெல்லாம் திட்டமிட்டு யார் சதி செய்கிறானோ அவன் தான் நல்லவன் என்கின்ற விஷயத்தை மனசுக்குள்ள ஏத்திக்கிட்டே இருப்பான். அப்ப முதல்ல என் மீது இருக்கிற நம்பிக்கையை நான் இழக்கணும். அதே நேரத்தில் என் எதிரி யாரோ அவனை நம்ப தொடங்கணும். இரண்டாவது, என் உறவுகள், என் நட்புகள், என் தோழமைகள், இவங்க மீது எனக்கு வெறுப்பு வரணும். அதே நேரத்தில் என் எதிரி யார் என் மீது தாக்கத்தை ஏற்படுத்த போகிறானோ அவன் மீது எனக்கு நம்பிக்கை கூடிக்கொண்டே போகணும். என்றைக்கு ஒரு உச்சத்தில் போய் என்னையும் சுத்தமா நம்பாம யாரையும் நம்ப நீ தான் அப்படின்னு நான் என்னைக்கு சொல்றேனோ அன்னைக்கு என்ன காலி பண்ணுவான். அன்னைக்கு நான் பினிஷ். இந்த கேஸ்லைட் உளவியல் இன்றைக்கு உருவாக்கி இருக்கு. வலதுசாரிகளை, முதலாளித்துவத்தை ரொம்ப நேசிக்கிறவங்க, ஆதரிக்கிறவங்க, மரியாதைக்குரிய திரு ஜெகதீஷ் தங்கர் அவருடைய வாழ்க்கையை உதாரணமா எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சரியா? திரு தங்கரை விட உச்ச நீதிமன்றத்தை கேவலமாக பேசிவிட்டவர் யாருமே கிடையாது. திரு தங்கர் சொன்னார், நாடாளுமன்றத்தை தவிர எதற்குமே என்ன கிடையாது, பவர் கிடையாது, நாடாளுமன்றம் மட்டுமே இறுதி இறையாண்மை கொண்டது அப்படின்னு சொல்லிட்டாரு. உச்ச நீதிமன்றம் கூட தலையிட முடியாதுன்ட்டார். அப்படிப்பட்ட தங்கர் எங்க இருக்காருன்னு தெரியல இன்னைக்கு. அவர் நாடாளுமன்றத்தில் கடைசியாக ராஜினாமா பண்றதுக்கு முன்னாடி பார்த்ததோட சரி, ராஜினாமா பண்ணதிலிருந்து அவரை காணவே இல்லை. இதுதாங்க கேஸ் லைட். எனவே இவர்களை ஆதரித்தால் என்ன நடக்கும் என்று உணரணும். யார் உணரணும்? ஒட்டுமொத்த இந்திய சமூகம். இஸ்லாமியர்கள் அல்ல, இஸ்லாமியர்கள் அல்ல, ஒட்டுமொத்த இந்திய சமூகமும் உணரணும். இஸ்லாமியர்கள் இந்திய சமூகத்தில் நபிகளை பின்பற்றுபவர்கள், அவ்வளவுதான் வித்தியாசம். நபிகளை பின்பற்றுபவர்கள் இஸ்லாத்தை சார்ந்தவர்கள். இந்தியர்களில் ஒருவர் நபிகளை பின்பற்றுகிறார், இந்தியர்களில் ஒருவர் கிறிஸ்துவை பின்பற்றுகிறார், இந்தியரில் ஒருவர் சைவத்தை பின்பற்றுகிறார், ஒருத்தர் வைணவத்தை பின்பற்றுகிறார். அவ்வளவுதான் விஷயம். இந்துவாயிரு, முஸ்லீமாயிரு, கிறிஸ்டியனாயிரு, பௌத்தனாயிரு, சமணனாயிரு, கடவுளே இல்லைன்னு சொல்லு, நீ என்ன வேணாலும் சொல்லு. ஆனால் நீ யார்? நீ இந்தியன். இந்தியனாக இருந்து நான் எந்த மதத்தையும் வழிபடுவதற்கு, அந்த மதத்தை பற்றி நான் மக்களிடம் எடுத்து சொல்வதற்கு எனக்கு முழு சுதந்திரத்தை இந்த நாடு கொடுத்திருக்கு. காரணம், இந்த நாட்டினுடைய விடுதலையில் என்னுடைய மூதாதையருடைய ரத்தம் இருக்கு, உயிர் இருக்கு. அதை வரலாற்றிலே யாராலும் மறுக்க முடியாது, மறைக்க முடியாது. இந்த சூழல்ல தான் இந்த கேஸ் லைட்டை முறியடிக்கணும்னா நாம செய்ய வேண்டியது, நடைபாதை குழந்தைகள் பூங்கா அமைங்க. நடைபாதை குழந்தைகள் பூங்கானா போய் அங்க செடி வைங்க நான் சொல்லல. நடைபாதை இருக்கா, அந்த இடத்துல வாரத்துக்கு ஒரு நாளாவது குழந்தைங்கள்லாம் கூடணும். நம்ம பகுதியில் எத்தனை குடும்பங்கள் இருக்கோ அந்த குடும்பத்தில் இருக்க குழந்தைகள்லாம் கூடணும். அந்த குழந்தைகளுக்கு ஆடல் கற்றுக் கொடுங்க, பாடல் கற்றுக் கொடுங்க. அந்த குழந்தைகளுக்கு இதோ இந்த பெரியவங்க எழுதியிருக்கிற புத்தகத்தை அறிமுகப்படுத்துங்க. இதோ இந்த மேடையில் ஒரு சின்ன புக்கு வெளியிட போறாங்க, குழந்தைகளை படிக்க. இப்படிதான் கவுண்டர் பண்ண முடியும், வேற எப்படி கவுண்டர் பண்ண முடியும்? உண்மையை பேச வைங்க, அறிவியல் கருத்துக்களை மக்களுக்கு சொல்லுங்க, வரலாறு எப்படி எழுதப்படணும்ன்ற விஷயத்தை சொல்லுங்க. எப்படி நான் சித்தப்பா பெரியப்பாவா வாழ்ந்தோம், மாமா மச்சானா வாழ்ந்தோன்னு நம்ம வாழ்க்கையை அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. எனவே குழந்தைகளை கூட வைப்பது, கூடுவதற்கான இரவு பாடசாலையா இருக்கலாம். அது ஓய்வு நேரங்களில் கூடக்கூடிய, விடுமுறை நாட்களில் கூடக்கூடிய இடங்களாக இருக்கலாம். ஆனால் ஒரு மணி நேரம்
பொதுவாக அந்த பிள்ளைங்க ஆடுவதற்கு, பாடுவதற்கு, படிப்பதற்கு, வாசிப்பதற்கு தமிழ் செல்வனை படிக்க வைங்க, அருணனை படிக்க வைங்க, ராஜா முகமதை படிக்க வைங்க, இல்லையா? இப்படி பலரையும் நீங்க என்ன செய்யுங்க, படிக்க வைங்க. எழுதின எழுத்துக்கள் எல்லாம் படிக்க வைங்க. அந்த படிப்பு குழந்தைகள் மனதில் எது உண்மை என்று உணரச் செய்யும். எது உண்மை என்று குழந்தைகள் உணர்ந்து கொள்ளணும். எனவே குழந்தைகள் நாளை எதிர்காலங்கள். அந்த எதிர்காலத்தை அழிப்பதுதான் காசா. காசாவிலிருந்து பாடம் பிடிக்கணும். காசால யாரை வச்சு கொண்டுகிட்டு, யாரை குறி வைக்கிறான்? குழந்தைய குறி வைக்கிறான். காசால யாரை குறி வைக்கிறான்? பெண்களை குறி வைக்கிறான். ஏன் காசால பெண்களையும் குழந்தைகளை குறி வைக்கிறான்? குழந்தைகளை அழிச்சிட்டா அடுத்த தலைமுறை இல்லை. பெண்களை அழிச்சிட்டா இனி குழந்தை பிறக்காதில்ல. அதுக்காக தானே பெண்கள் கொல்லப்படுறாங்க. அது போர் அல்ல, அது இன அழிப்பு. அவன் கடலை அடையணும், வெஸ்ட் பேங்க் வேண்டும், காசா அதுக்கு இடையூறாக இருக்கு. எனவே காசாவை சுத்தம் செய்து கொண்டிருக்கிறான். மனித நடமாட்டமே இல்லாத ஒரு சாலையாக மாற்றுவதற்கு காசாவில் நடக்கிறது. அத்தகைய காசாவாக இந்தியா மாறக்கூடாது. அதுதான் நம் முன்னால் இருக்கிற சவால். அத்தகைய காசாவாக நம் இந்தியா மாறக்கூடாது என்று சொன்னால் மக்களை ஒற்றுமைப்படுத்தணும். அப்படி மக்களை ஒற்றுமைப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா நாம இரவு பாடசாலைகளை நடத்துவோம், நாம விடுமுறை நாள் பள்ளி நடத்துவோம், நாம மக்களுக்கு, குழந்தைகளுக்கு உண்டான நல்ல செய்திகளை சொல்லுவோம். அதைத்தான் நபிகள் செய்தார். நபிகள் செய்ததை நாமும் செய்தால் நிச்சயமாக மக்கள் ஒற்றுமையை காக்க முடியும், இந்தியாவை காக்க முடியும். இந்தியா என்பது தத்துவம் என்பதை மறந்து விடாதீர்கள். இந்தியா என்பது நிலப்பரப்பு அல்ல. இந்தியா என்பது கடலும் மணலும் ஆனது அல்ல. இந்தியா என்பது உயிரோடு இருக்கிற மக்கள். இந்தியா என்பது வேற்றுமையில் ஒற்றுமை என்ற தத்துவம். இந்தியா என்பது நீ வேறு, நான் வேறு, என் உடை வேறு, உன் உடை வேறு, ஆனால் நாம் ரெண்டு பேரும் யாரு? இந்தியர்கள் என்கின்ற இந்த ஒற்றுமை உலகத்தில் வேற எந்த நாட்டிலே பார்க்க முடியாது. இதுதான் இந்தியாவுடைய தனித்துவம், யூனிக்னஸ். வாட் இஸ் த யூனிக்னஸ் ஆஃப் இந்தியா? இந்தியாவின் தனித்துவம் என்ன? வேற்றுமையில் ஒற்றுமை. நான் வேறு வேறானடா, சாமியை கும்பிடுறதுல வேற. பொங்கல் வச்சா ஒருத்தர் ஆடு வெட்டி பொங்கல் வைக்கிறாரு, ஒருத்தர் பருப்பு சோறு பொங்கல் வைக்கிறாரு. எங்க ஊர்ல முனீஸ்வரனுக்கு கேழ்வரகு கஞ்சி வச்சா கருவாடு போட்டு வைப்பாங்க. ஒருத்தர் வெங்காயம் போட்டு வைப்பாரு, ஒருத்தர் கேழ்வரகு கஞ்சி வச்சுட்டு கூழு ஊத்திட்டு கருவாட்டு தொட்டுக்கிறதுக்கு வச்சிருவாரு. சாமி விதவிதமா சாப்பிடுது பாருங்க, இல்லையா? அதுதான் இந்தியா. இந்த இந்தியா தான் தனித்துவமான இந்தியா. எனவே இந்தியா என்பது தத்துவம் என்பதை மறக்க வேண்டாம். இந்தியா என்பது வேற்றுமையில் ஒற்றுமை என்பது மறக்க வேண்டாம். எத்தகைய பிளவு சக்தி தோன்றினாலும் அந்த பிளவு சக்தி தான் அழிந்து போகுமே தவிர இந்தியா என்ற தத்துவம் வெல்லும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.